உங்களுடைய சைலன்ஸ், உங்களுடைய அமைதி அவங்க கிட்ட இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ், என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பிக்கப் ஆயில் இருக்கும். அதோடு சேர்த்து ஏஞ்சல் மெசேஜஸும் இடையில நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இடையில ஒரு புது ரீடிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இந்த பர்சன் வந்து இப்போ கொஞ்சம் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி வந்து இப்போ உங்க விஷயத்துல நடந்தது வந்து இப்போ உங்களை வந்து ரொம்ப பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு யதார்த்தமா நடந்துச்சு. அந்த சண்டை, அந்த ஒரு மொமெண்ட்ல சண்டை வந்திருக்கும். அந்த சண்டைனால நடந்துச்சு, மூணாவது நபரால நடந்துச்சு. இது மாதிரி பிரச்சனைகள் உங்க ரெண்டு பேத்துக்குள்ளார, பிரிவினைகள், 1000 விஷயங்கள் வந்துட்டு அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட், அதாவது அந்த டைம்ல இல்ல வேற பர்சனால தான் நடந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அது கிடையவே கிடையாது. சரி, இவங்க தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் உங்க விஷயத்துல வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட பேசாம இருந்தாங்கன்னாலும் சரி, உங்களை காயப்படுத்துறதுல இருந்து, உங்களை ஹர்ட் பண்றதுல இருந்து, உங்களை யூஸ் பண்ணிக்கிறது வரைக்குமே வந்துட்டு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இட் வாஸ் ஆல் முன்னாடி இருந்தே ஒரு மாதிரியான பிளானிங் அப்படின்றபடி தான் இருக்கு. சரி, இந்த நபருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல. ஸோ எப்படிடா வந்து கழட்டி விடுறது, எப்படிடா வந்துட்டு இதை சமாளிக்கிறது அப்படின்றபடியும் வந்து தனியா யோசிச்சுட்டு இருந்த டைம்ல இவங்களுக்கு வேற ஒரு பர்சன் வந்துட்டு அமைஞ்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு வெல்விஷராவோ வந்துட்டு அமைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து வெளியே வர்றதுக்கு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் வந்து யோசிச்சுட்டு நல்ல ஒரு பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சண்டை போட்டதாக இருக்கட்டும், பிரிஞ்சு போனதாக இருக்கட்டும், உங்களை யூஸ் பண்ணிக்கிட்ட விஷயமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இருந்திருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தனக்கு ஒரு சுதந்திரம், தனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, ஓகே இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப போராடினீங்க, அழுதீங்க, கஷ்டப்பட்டீங்க. ஆனால் வந்து பெருசா வேற எந்த ஒரு ஆக்ஷனுமே உங்க சைட்ல இருந்து கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இல்ல வேற பெரிய 4 பேருக்கு முன்னாடி போயிட்டு நின்று அவங்களோட பேரை கெடுத்து விடுறது, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நீங்க எதுவுமே வந்து இன்னும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்களாவே டைரக்டா டீல் பண்ணியிருப்பீங்க இதை. பட் இப்போ நீங்க ரொம்ப ஆஃப் ஆயிட்டீங்க. ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப சைலண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்ல சைலண்டா ஆஃப் ஆகி உங்க லைஃபை நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கு ஒரு சில பேர். ஸோ அதாவது கஷ்டப்படுறீங்க, பட் அவங்களுக்கு டைரக்டா பிரச்சனைகள் கொடுக்காம தான் வந்து உங்க சைட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த பர்சனுக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆரம்பத்துல உங்களால இருந்து ரொம்ப பிரச்சனை வந்தா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு ஏகப்பட்ட மாஸ்டர் பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க சைட்லயுமே வந்து ஒரு சில பேர்கிட்ட ஐடியாஸும் கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த டைம்ல வந்து பாக்குறப்போ உங்களுடைய அமைதி அவங்கள நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது. ஏன்னா அவங்க போட்ட எந்த மாஸ்டர் பிளானுமே இப்போ உதவிக்கு நிக்கல. இப்போ எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா நீங்க தான் எதுவுமே பண்ணாம உட்காந்துருக்கீங்களே. பிரச்சனை பண்ணாதானே அந்த மாஸ்டர் பிளான்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கிறாங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட சுயநலத்துக்கு பண்ணினாங்க அப்படிங்கறத தாண்டி அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன்ஸ் கிடையாது. டு பி ஃப்ராங்க், ரொம்ப பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் கிடையாது. ஏதோ ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும், இல்லை அவங்க 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 வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு பணத்துக்காகவோ, ஒரு பணம் கேட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, இல்லை நிறைய ஏதோ ஒரு வழிகளில் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அந்த தேவைகள் முடிஞ்சிருக்கலாம், இல்லை அப்போதைக்கும் அந்த தேவைகள் இதுக்கு மேலே தேவையில்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இனி நான் என் லைஃப்பை நான் பார்க்குறேன், எனக்கு தேவையானது எல்லாமே இப்போ இருக்குன்ற ஒரு மைண்ட் செட். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரோட லைஃப்ல 100% கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் அவங்க போட்ட பிளானிங் படி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு, வாவ் அப்படின்றபடி தான் வந்துட்டு அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அதே சமயம் வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை பண்ணுவீங்களோ, உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒன்று நடக்குமோன்ற ஒரு எண்ணமும் சைட் பை சைடு இருக்கு. நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு அவங்க உங்களை நினைக்கிறாங்களா நினைக்கலையான்ற ஒரு குழப்பம் பயத்துல இருப்பீங்க. ஆனா அவங்க அங்க நினைக்கிறாங்களான்னா நினைக்கிறாங்க. என்ன மாதிரியான நினைப்புகள் இருக்கு, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க,
என்ன ஒரு விஷயம் செய்ய காத்திருக்கீங்க, யார் இந்த டைம் உங்களுக்காக வந்து பேச போறாங்க அப்படின்ற ஒரு 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 தாட் அப்பப்போ வந்துட்டு இருக்கு சம்டைம்ஸ். ஸோ அவங்க வந்து நீங்க நேரடியாக இன்னும் போய் பேசலைனாலுமே ஒரு ப்ரிப்பேர்டா வந்து பாயிண்டா எடுத்து வச்சுக்கிறாங்க. அங்க வந்தா இப்படி வந்து கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது, எப்படி சொல்லி சமாளிக்கலாம், எப்படி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பள்ளி தூக்கி திருப்பி போட்டு விட்டுறலாம் அப்படி. ஓகே, இந்த கார்டு ஜம்ப் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். சரி, அதே தான். அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா, உண்மையிலே சொல்ல போகணும் அப்படின்னா, நீங்க உங்க 2 பேருக்கும் நடுவில் எவ்வளவோ பிரச்சனைகள் எப்பவோ நடந்திருக்குங்க. அப்பவே மூவ் ஆன் ஆகிட்டாங்க, அதாவது ஒரு பிசிக்கலி மூவ் ஆன் ஆகியிருப்பாங்க. ஃபோன்ல எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு, நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க, பேசுறது இல்லை, அப்படி இப்படி ஒரு சிக்னல் நியூஸ் வர்றதில்லை, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்திருக்கும் ரொம்ப நாளா. ஸோ நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, ஓகே மூவ் ஆன் ஆகிட்டாங்க ஒரு சில பேர். ஆனா ஆக்சுவலி இனிமேல் தான் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தள்ளி நின்னாலும் சரி, இன்னுமே வந்துட்டு உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமாங்கிற ஒரு பயத்தாலே ஒரு சில பெரிய ரிஸ்க் எடுக்காம இன்னும் கொஞ்சம் சைலண்ட் கேம் பிளே பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா உங்களுடைய சைலன்ஸ் அவங்கள ரொம்ப யோசிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். உண்மையிலே ஏன் சைலண்டா இருக்காங்க, ஏன்னா அவங்க செஞ்ச விஷயம் நிறைய அவங்களுக்கே தெரியும் ஹர்ட் பண்ணாங்கன்னு. இதுவே உங்க இடத்துல அவங்க இருந்திருந்தா இன்னும் வேற ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதுவே அவங்களுக்குள்ள சொல்லியிருக்கலாம், நான் அந்த இடத்துல இருந்திருந்தானா இப்படி அமைதியா இருக்க மாட்டேன், ஆனா ஏன் இவங்க அமைதியா இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல, குழப்பமா இருக்கு, வேற ஏதாவது ஒரு பிளான் பண்றாங்களா, வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்னைக்காவது வருமா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எடுக்கிற எல்லா டெசிஷன்லையும் பயந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ மூவ் ஆன் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் இன்னும் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகல. ஒரு சில பேருக்கு இப்போதான் வந்து கொஞ்சமா வந்துட்டு மூவ் ஆன் ஆகுறாங்க. அவங்க எடுக்கிற முடிவுகள்ல வந்துட்டு தெரியும். நீங்க மேலோட்டமா எடுக்கிற முடிவுகளை வச்சுட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. வேற ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்க, ஜாலியா இருக்காங்க, அதெல்லாம் வந்து முடிவு கிடையாது. ரியல் லைஃப்ல நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம சொல்றது. அண்ட் அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அதுதான் பாசிட்டிவா இருக்காங்களா அப்படின்னா, ஒரு சில டைம்ல உங்களை வெறுப்பேத்தி பார்க்க ட்ரை பண்றாங்க. அதாவது உங்களுடைய சைலன்ஸ் இன்னொரு வழியில அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தூண்டி விடணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அது தேவையில்லாத வேலை தான். பட் ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் ரியாக்ட் பண்ணாமல் ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த சும்மா அப்படியே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போடுறது, ஜாலியாக இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது. ஸோ அது ரொம்ப சில்லியாக தான் இருக்குது. பட் ஆனாலும் அந்த வழியிலையும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில் அவங்க உங்களோட சைலண்ட்டுக்கான காரணத்தை தேட பார்க்குறாங்க. மறைமுகமா உங்க ரியாக்ஷன்ஸையும் பார்க்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில இன்னும் அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குதான் செய்யுது. ஸோ மூவ் ஆன் ஆகிட்டாங்களா அப்படின்னா, பிசிக்கலி மூவ் ஆன் ஆனது ஓகே, பட் அட்டாச்மெண்ட் ஏதோ ஒரு வழியில இன்னும் இருக்கதான் செய்தாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா, அவங்க நிறைய டைம் வந்துட்டு ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க. ரொம்ப ஃபேக் அப்படின்னா, அதாவது ஒரு யோசிக்காமலாம் இல்லை. அவங்கள நீங்கள் ஃபேஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்க ஃபேஸை வச்சு ஜட்ஜே பண்ணாதீங்க. அவங்க யோசிக்காமல் இல்லை, சைலண்ட்டாக வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் வந்துட்டு உங்களை கவனிக்கிறாங்க, அது வேணால் நல்லா தெரியுதுங்க. உங்களோட நெக்ஸ்ட் மூவை பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத வந்து பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு எமோஷ்னல் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது, ஸ்ட்ராங்கான கேரக்டரு. கொஞ்சம் உங்களுக்கும் வந்து கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமாக நீங்கள் பேசுவீங்க, நீங்களும் தான். ஸோ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, இது உங்களோட அமைதி ஒரிஜினல் கேரக்டரே கிடையாது. அவ்வளோ செஞ்சு ஏன் அமைதியாக இருக்கீங்க, ஏன் சண்டைக்கு வரல, அடுத்து என்ன ஆக்ஷன், ஏன் அதை வீடு வரைக்கும் கொண்டு போகலை, ஏன் மற்றவங்க விஷயத்துக்கு பிரச்சனை பண்ணலை. சோ மெனி திங்ஸ் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்கள காப்பாற்றிக்கணும் எல்லா வழியிலுங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு இமேஜ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.
அது ஃபேக்கான இமேஜ் தான், பட் ஆனால் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்துட்டு டபுள் மைண்டடாக உட்காந்துருக்காங்க, டபுள் ஃபேஸாக உட்காந்துருக்காங்க, ரெண்டு முகம் ரெண்டு ஃபேஸாக உட்காந்துருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்துட்டு அவங்க வந்து இப்போ நல்ல ஜோலியாக இருக்காங்களா அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிட்டு கஷ்டம்தான் படுறாங்க. ஆனால் அது தேவையில்லாத கஷ்டம் தான், ஆனால் அது அவங்களே பட்டுக்கிட்டு சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வைவல்னு சொல்லலாம். ரியலான மீனிங் என்ன, சர்வைவ் பண்றாங்க, அப்படிதான் அங்க இருக்கு. ஓகேவா, பார்ப்போம் வேற என்ன ஒரு விஷயம். ஓகே, இடையில இப்போ நம்ம ஒரு குட்டி ஏஞ்சல் மெசேஜஸ் உங்களுக்காக வந்துட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுவோம். பட் ஸ்டில் ஒரு மெசேஜஸ் உங்களுக்காக ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு அட்வைசஸ் வருதா? இது உங்களுக்காகவே வந்தது தான். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இப்போ இடையில என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, இந்த நபர் இவ்வளோ போட்டு குழப்புறாங்கல்ல, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க உங்களையும் உங்களோட லவ்வையும் மதிக்கல, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பையுமே கெடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு ஃபேக் அண்ட் ஃபேக்காக இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த நபருக்காக வந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. டே அண்ட் நைட் எல்லாமே இப்படியே இருக்கீங்க. அவங்க உங்களோட சைலன்ஸை நினைச்சு உங்களோட ஒர்த் என்னங்கிறத பாக்குறாங்க, சைலண்டா பாக்குறாங்க, மறைமுகமா பாக்குறாங்க தான். நீங்க வந்து போல்டான ஒரு பர்சன், ஆனா ஏன் இன்னும் ஸ்டெப் எடுக்காம இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாம ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு பாக்குறப்பவே அவங்களுக்கு உங்களோட ஒர்த் என்னன்னு தெரியுது, உங்களோட வேல்யூ என்னன்னு புரியுது மறைமுகமா. ஆனா நீங்க ஏன் இன்னும் புரிஞ்சுக்கல? இவங்க ஸ்டடி இல்லாத நபர்னு தெரிஞ்சுமே, இவங்க உங்களுக்கு சரி வராத நபர், ஒரு குட் இல்ல அப்படின்னு புரிஞ்சுமே ஏன் வந்து இதுக்கு அவ்வளோ வரி பண்றீங்க? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேள்விகள் இடையில உங்களுக்கு வருது. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு கேள்விகள் இடையில வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ பார்ப்போம், நம்ம கண்டினியூ பண்ணலாம் மேற்கொண்டு. பட் ஆனால் அந்த வர்த்திங்கிற வார்த்தை வந்து கவனிக்கணும். நீங்க ரொம்ப தகுதியான ஒரு பர்சன், நல்ல லைஃப், நல்ல ஒரு குட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஆனா இவங்க அது கிடையாது. இவங்க வந்து உங்களோட அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கிடையாது. ஆனா ஏன் அப்படி போய் நீங்க செய்யறீங்க? ஸோ உங்களுடைய சைலன்ஸை அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நீங்க ஏன் வந்து புரிஞ்சுக்கல? வாட் மிஸ்டேக் ஹியர்? இங்க என்ன ஒரு மிஸ்டேக்? ஸோ இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த பர்சன் ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னா சைலண்ட் பேர்டன். ஆக்சுவலி இது ஒரு பேர்டன் மாதிரி தான் வந்து அவங்க சுமக்கிறாங்க. அவங்க பாஸ்ட்ல இருந்து 100% வெளியே வரல. ஓகேவா? ஒரு ஒரு அதாவது உங்க விஷயத்துல இருந்து ஒரு 60 to 80% வரைக்குமே வந்திருக்கலாம் வெளியே. ஆனா மீதி ஒரு இருக்கக்கூடிய ஒரு 20% ஆவது ஏதோ ஒரு இடத்துல அந்த அட்டாச்மெண்ட் உங்களோட இருக்குதான். இன்னும் மூவ் ஆன் ஆகுறாங்களான்னா கிடையாது. ஆனா இது உங்க ஒரு சில பேரோட மனசுக்குமே நல்லா புரியும். உங்க மெசேஜஸையும் நோட் பண்ணுவாங்க, நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனையும் வாங்கிக்கிறாங்க, அதையுமே தடுக்கல. பிளாக்ல போட்ட நம்பரை ட்ரை பண்ணாலும் போகுது. ஏதோ ஒரு வழியில வந்து இன்னுமே வந்துட்டு உங்களை அவங்க லைஃப்ல வந்து வச்சிருக்காங்க தான். ஓகேவா? ஸோ இப்போ எல்லா பேர்டனுமே வந்து அவங்க சுமக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவங்களால உங்க விஷயத்தையும் ஒரு சைலண்டா யோசிக்கிறாங்க, புது நபருக்கும் கவனம் கொடுக்கணும், தன்னோட லைஃபுக்கும் கவனம் கொடுக்கணுங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அதுதான் தன்னோட தானே எல்லாத்தையும் தலையில வாரி போட்டுக்கிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் அவங்களே தேவையில்லாத வேலையை எடுத்து போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், இந்த இடத்துல உங்களுடைய சைலன்ஸ்க்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது இந்த ரீடிங்லயுமே நான் சொல்லுவேன், ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயத்திலுமே நான் சொல்லுவேன். உங்களோட சைலன்ஸுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு அது இந்த நபர் சார்ந்து ஒரு எனக்கு ஏதோ ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி வருது, ஒரு மெசேஜ் மாதிரி ஹிட்டனா வருது. இந்த நபர் பாத்தீங்கன்னா வேற யார்கிட்டயோ அது வந்து உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னங்கிறது யோசிக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க,
அவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, என்ன உங்க ரியாக்ஷன், இப்ப எப்படி இருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் யார்கிட்டயோ போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. தானா கேட்டா சொல்ல மாட்டாங்க. உங்க சைட்ல இருக்க பீப்புளோ இல்ல மியூச்சுவல் பர்சனோ மறைமுகமா ஏதோ ஒரு வழியில உங்களை பத்தி வந்துட்டு யார்கிட்டயோ இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. உங்களோட சைலண்ட்டுக்கான வேல்யூ அண்ட் பவர் பாருங்க எங்க எப்படி போகுதுன்னு. ஆனா உங்களுக்கு தெரியாம நடக்குது நிறைய விஷயம் பின்னாடி. ஓகே, நம்ம பிக்கப் பைல போய் பார்க்கலாம். ஸோ அந்த 3 பைல வேற என்ன மெசேஜஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு 3 பைல் தரேன். பைல் நம்பர் 1 இந்த ஹார்ட், பைல் நம்பர் 2க்கு இந்த பிங்க் கலர் பென், பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு 777ங்கிற ஏஞ்சல் நம்பர். 3 பையில எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. 3 பையிலுமே பார்க்கறதுனாலும் தாராளமா பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 1 ஒரு விஷயம் வந்து சொல்லட்டா, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பர்சனோட மைண்ட்ல அப்பப்போ நுழைஞ்சு பயமூத்திட்டு இருக்கீங்க. சீரியஸ்லி, லைக் உண்மையிலே நீங்க சைலண்டா வந்துட்டு ஒரு சில பயத்தை காமிக்கிறீங்க தான் அவங்களுக்கு, இல்லைன்னா சொல்லவே முடியாது. பைல் நம்பர் 1 அதாவது நீங்க நேரடியா வந்து அந்த பர்சன் கிட்ட சண்டை போட்டிருந்தீங்க. சண்டை போட்ட டைம்லலாம் அவங்க பயப்படவே கிடையாது, உங்களுக்கு பதில கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா மறைமுகமா அமைதியா இருந்து நீங்க போடக்கூடிய சண்டைகள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. உங்களோட அமைதி ஒரு பயம். எப்போ வந்து இப்போ அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணி உட்கார்ந்துருக்காங்கன்னு நம்புறாங்க. அதாவது அவங்கள சுத்தி ஒரு வளைய மாதிரி ஒன்று போட்டுட்டு ஒரு பவுண்டரி போட்டுட்டு உள்ளர சேஃபா நான் உட்கார்ந்துருக்கேன்னு நம்புறாங்க. ஆனா நீங்க அதை எப்ப வேணா உடைச்சிட்டு வந்துடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளார வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அடுத்த கட்டம் நகர்றாங்க. அதுக்காக நகராமலாம் கிடையாது. ஸோ நகர்ந்து போறாங்க தான், நிறைய விஷயங்கள் செய்யறாங்க தான். ஆனா ஒரு பயத்தோட, மனசுல ஒரு பயத்தோட வச்சுதான் செய்யறாங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு தான் வந்து அதெல்லாம் பண்றாங்க. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு அதுவே உங்க பாயிண்ட்டுக்கு அதுவே ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்க போடுற எஃபோர்ட்டிங்க, நீங்க வந்து எனக்கான நியாயம் கிடைக்கணும்னு கேட்கறது எல்லாமே வந்துட்டு அங்க மறைமுகமா நடக்குது. அதாவது நீங்க ஒண்ணு வந்து ஒரு பதில வந்து மைண்ட்ல வச்சிருக்கீங்க, இப்படி நடந்து போச்சு, எனக்கு இந்த வழியில இப்படி ஒரு நியாயம் வேணும்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா நீங்க கேட்ட அந்த ஜஸ்டிஸ், அந்த நியாயம் கிடைச்சிட்டு இருக்காங்க சைலண்டா. உங்களுக்கான நியாயம் அங்க அந்த பர்சனோட லைஃப்ல வந்து இதாகுது. ஆனா நீங்க கேட்டபடியெல்லாம் கிடையாது, வேற வழியில நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க கொஞ்சம் வேறையா யோசிச்சா நல்லா இருக்கும். ஆனா உங்களை உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு பயத்தை தான் கொடுக்குறீங்க. அண்ட் அவங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ அவங்க யார் கூடயாவது பேசிட்டு இருந்தாங்க, உங்களை விட்டுட்டு வேற யார்கிட்டயாவது பேசுறாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்னாலுமே அதுலயுமே வந்துட்டு ஒரு நிலையா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அவங்களால இதுக்கப்புறம் இருக்கிறப்ப கரண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கரண்ட்ல யார்கிட்ட பேசுற க்ளோஸ் யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க கூடயுமே வந்து பிரச்சனைகள் வந்து விலகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ மறைமுகமா வந்து உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் இங்க கிடைக்குதுன்னே சொல்லிக்கலாம். நீங்க அமைதியா பண்ற பிரேயர், அமைதியா இங்க சஃபர் ஆகிறது, அதெல்லாம் அங்க வேலையை வந்து காமிக்குது. ஓகேங்களா? சரி, நீங்க காமிக்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க.
ஸோ அவங்களுக்கே இப்போ அந்த பர்சனுக்கே உங்க கூட சண்டை போட்டாச்சு, இந்த பழைய பர்சனோட நம்ம சண்டை போட்டுட்டோம், இவ்வளோ ட்ராமாலாம் நடந்து போச்சு, இப்போ இங்கேயும் வர முடியாது. இப்போ இந்த புது பர்சன் சொல்றவங்களும் எப்போ என்னன்ற ஒரு இதா இருக்குது. ஸோ அவங்களும் நிலையா நிக்கிறாங்களாங்கிறதும் தெரியல. ஸோ இதுவும் பிரச்சனை. ஸோ இப்போ நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த நபர் உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம், உங்களை கஷ்டப்படுத்தி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம், இல்லை இன்னும் உங்க லைஃப்ல இருக்காங்களா, அப்படி இருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹைவே மாதிரி டிஸ்டன்ஸோட இருக்கிறதுன்னு இருந்தாலும், இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒரு புதுசா ஒரு பிசினஸ் விஷயமோ, ஒரு ப்ரொஃபஷனல் விஷயமோ, இல்ல அவங்களுடைய பர்சனல், இல்ல வேற யார்ட்டாவது பேசுறது, குடும்ப சம்பந்தமா எந்த ஒரு விஷயம் அந்த நபர் கான்ஃபிடென்ட்டோட முழு உறுதியோட செஞ்சாங்க, அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ, அது ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு சைன் நல்லாவே காமிக்கிறீங்க. உங்களை விட்டுட்டு போன அப்புறம் கிடைச்ச விஷயம் நிரந்தரமா நிக்காது. அதுவும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு லாஸ் மாதிரி தான் ஆகும். ரைட். பார்ப்போம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ இடையில ஏஞ்சல்ஸ் கொடுக்குற என்ன மெசேஜஸுமே நம்ம பார்த்துடலாம். ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன தெரியுமா வருது, இப்போ இவங்களை யாரோ சைலண்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இவங்க உங்களுக்கு செஞ்ச விஷயம் அங்கே நடக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கோவத்துல ஒரு சில பேர் கூட சொல்லியிருப்பீங்க, நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணையோ அதெல்லாம் நீ அங்க அனுபவிப்பு பாரு, நீ எதையாவது ஒன்று சொல்லிட்டீங்களோ, ஏன்னா அது அங்க சைலண்டா நடக்குது. அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். இப்ப அது ஒரு நீங்க ரிசல்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது இப்பதான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்குது. அது கோவத்துல ஏதோ சொல்லிட்டீங்களோ அது அங்க நடக்கிற மாதிரி. எஸ். ஸோ உங்களுக்கான மெசேஜ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது புது கான்டாக்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். சரி, இது என்ன அப்படின்னா உங்களை விட்டுட்டு அந்த பர்சன் வேற ஒரு கான்டாக்ட்னு போயிருப்பாங்க. ஆனா அந்த கான்டாக்ட் நிலைச்சு அவங்களுக்கு நிக்காது. ஆனா இப்போ உங்களை தேடி ஒரு புது கான்டாக்ட், ஒரு ஃப்ரெண்டாகவோ இல்ல நீங்க கஷ்டப்படுற இடத்துல ஒரு உதவி செய்யற ஒரு பர்சனாகவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கு ஆக்சுவலி உங்க விஷயம் தெரியும், எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் அந்த உதவிகள் செய்யறேன், உங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வரேன், இந்த பர்சனோட தாக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரேன், ஒரு ஸ்ட்ராங்கா கொண்டு வரேன்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஒரு கான்டாக்ட் இல்லை அவங்களுடைய ஒரு பேச்சுவார்த்தைகள் ஏதோ ஒரு விஷயம், ஒரு கனெக்ட் மூலியமா நடக்கும். அதெல்லாம் பிளான்டே இருக்காது, பிளான் பண்ணியே இருக்காது. ஆனா அந்த ஒரு கான்டாக்ட் உங்களை நோக்கி வரும். இல்ல உங்களை சுத்தி இப்பவும் கூட இருக்கலாம், ஆனா இன்னும் உங்களுக்கு அது தெரியாம இருக்கு அப்படின்னா அது கிடைக்கும். ஸோ இது அப்படியே சில விஷயங்கள் மாறுற மாதிரி தான் இருக்குது. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த நபர்கிட்ட இழந்தீங்களோ அதை வேற ஒரு பர்சன் மூலியமாக திரும்ப பெற போறீங்க. இந்த நபர் உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போனாங்களோ, எல்லாத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வச்சுக்கிட்டாங்களோ, அதை வேற ஒரு பர்சன் எடுத்துட்டு போயிடுவாங்க. டிஃப்ரென்சஸ் புரியுதா? இப்படிதான் திஸ் இஸ் ஹவ், இந்த மாதிரி தான் கர்மாஸ் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸாக்டாக இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணுன்ற ஒரு கால்குலேஷன்ஸ் வேணாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒன் ஃபைனல் கார்டு பார்த்துருவோமா? ஸோ ரிலாக்ஸாக இருங்க, பைல் நம்பர் 1 ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வெரி குட் கேரண்டிஸ் கொடுக்குறாங்க இங்கே. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவீங்க. இது ரொம்ப நாள் உங்ககிட்ட நிக்காது. ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஆனா அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுட்டு நிப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா உங்களோட சைலண்ட் அங்க நிறைய இது ரொம்ப பவர்ஃபுல். நானே சொல்றேன், ரொம்ப பவர்ஃபுல் உங்க சைலன்ஸ். அது அப்படியே மாத்துது சூழ்நிலைகளை. நீங்க ஒரு விஷயத்துல பைல் நம்பர் 1க்கு
சண்டை போட்டு ஒரு ஒரு ஃபோர்ஸாக வந்து நீங்கள் இறங்குறத தாண்டி when it comes to relationships உங்களோட சைலண்ட் அண்ட் the ஜஸ்டிஸ் ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா பயங்கர பவர்ஃபுல். ஆப்போசிட்ல இருக்கிற யாராயிரோட லைஃப் இருந்தாலும் ஆட விட்டுட்டு அடி கொடுக்கும். ஆனா நீங்க இப்படிதான் வரணும்ன்ற ஒரு கால்குலேஷனோட உட்காராதீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு இண்டிவிஜுவலா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 2 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். பைல் நம்பர் 2. ஸோ பார்ப்போம் பைல் நம்பர் 2க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருதுங்க. பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி வந்து அவங்களோட கனவுலையோ வந்துட்டு இல்லை ஏதோ ஒரு விஷயத்திலயோ வந்து நீங்கள் ஒரு பயத்தை காமிச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி இல்லை ஏதோ ஒரு 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 சைலண்ட் பயத்தை வந்து காமிச்சிருக்கலாம். இப்போ இந்த பர்சன் பைல் நம்பர் 2 இவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்ய போற பிளானிங்ல இருக்காங்க. ஏதோ ஒரு புது விஷயமா தான் இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரியும் இருக்கு. அது அவங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் இல்லை வேலை விஷயம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான், அவங்க ஃபேமிலி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் வந்துட்டு அந்த விஷயத்தை நீங்கள் ஏதாவது தடுத்துருவீங்களோ, எங்கேயாவது ஒரு பிரச்சனைகள் கரெக்டாக அந்த டைமில் வந்து பண்ணிடுவீங்களோ. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரீசன் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அமைதி. எந்த ரியாக்ஷனுமே உங்க சைட்ல இருந்து அவ்வளோக்கு வரலையோன்ற, அதாவது அவங்க எதிர்பார்த்த ரியாக்ஷன் எதுவும் இன்னும் வரலையோன்ற ஒரு பயம். ஸோ அதில் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு தாட் இருக்கு. சம்டைம்ஸ் அந்த நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில படத்துல எல்லாம் வரும்ல, கரெக்டாக ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் நடக்கிற டைம்ல வந்து அந்த பாஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு பர்சன் வந்து மாட்டி விட்டுருவாங்க, இவங்களை பத்தி வெளியில எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவாங்க, சொல்லிடுவாங்கல்ல. அது மாதிரி நிறைய சீன் எல்லாம் இருக்குல்ல மூவில. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீனெல்லாம் அவங்க வந்து ஒரு நைட் டைம்லையோ இல்லை கொஞ்சம் ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமுக்கு மேலே இருந்து அவங்க யோசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ அவங்க ஒரு விஷயம் புதுசாக செய்யணும்னு ஆசைப்பட்ட விஷயம்தான், புதுசாக பெருசாக செய்யணும்னு நினைச்சா கூட ஒரு பயத்தோட தான் வந்து செய்யணுங்கிற மாதிரி இருக்கும். ஐயோ பிரச்சனை வந்துடக்கூடாதே, சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றபடி வந்துட்டு அந்த ஒரு ரஷ் மனசுல இருக்கும். வெளியில் அப்படியே சில்டா இருப்பாங்க, மனசுக்குள்ளார அந்த பதட்டம் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட சைலன்ஸ் அங்கே நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு தான் வந்து இருக்கு. அதாவது நீங்க நைட்டு தூங்குறப்போ சரி, நிறைய டைம் வந்துட்டு நீங்க அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அவங்கள திட்டிட்டாவது இருப்பீங்க, அவங்கள திட்டிக்கிட்டாவது அவங்கள நினைக்கிறது ஸ்டாப் பண்ணாம தான் இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பழிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இவங்க கொஞ்ச நாட்களாக சரியான தூக்கம் இல்லாம இருக்காங்க. இந்த நபர் வந்து சரியான தூக்கம் இருக்காது. அதாவது ரொம்ப ஒரு நிறைய டைம் தூங்கினாலும் சரி, அந்த ஒரு தூங்கி எந்திரிச்சு அந்த ஒரு மன திருப்திங்கிறது இருக்காது. நல்ல ஓகே நல்ல தூங்கி எந்திரிச்சிருக்கோம் அப்படின்றபடி வந்துட்டு இருக்காது. சம் கைண்ட் ஆஃப் பெயின் இல்லை பர்டன்ஸ் இருக்கலாம். இவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒரு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இவங்க மென்டலியோ எமோஷனலாவோ இல்லை பிசிக்கலாவோ கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஒரு பயம் வந்து எங்க உருவாகுது அப்படின்னா, நீங்க ஒரு பக்கம் வந்துட்டு ஏதோ ஒரு வழியில கட்டி போட்டுருவீங்களா அவங்களன்ற ஒரு பயம். அண்ட் இப்போ அவங்க வந்து நம்புறாங்க. அதாவது இப்போ இந்த பர்சன் வந்து ஒரு சில பேரை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த நம்பிக்கையை உடைச்சிருவாங்களோ, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க பயப்படுறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை எங்கேயோ உடைஞ்சிருமோன்ற ஒரு பயம். ஏன்னா இப்போ இந்த பர்சன்
தனியாலாம் இருந்து எல்லாம் பண்றாங்களான்னா கிடையாது. யாரோ ஒருத்தவங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், யாரையோ டிபெண்ட் பண்ணி தான் ஒரு எந்த வேலையுமே இப்ப செய்யறாங்க. தனியா வந்துட்டு இவங்களை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ரொம்ப பிரில்லியன்ட், வாவ் எல்லாமே தனியா அப்படி இப்படிலாம் உங்ககிட்ட ஏகப்பட்ட பில்டப் எல்லாம் விட்டுருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நிறைய ஷோ ஆஃப்லாம் பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த டிபெண்ட் பண்ணி தான் சைலண்ட்லி பாத்தீங்கன்னா, வெளியில பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் எல்லாமே செய்யறேன்ற மாதிரி ஷோ ஆஃப். ஆனா சீக்கிரட்டா போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் எத்தனை பேர்த்துக்கிட்ட உதவி கேட்டு டிபெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு. ஸோ இந்த இமேஜ் கான்சியஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுவே இவங்களை வந்து இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க நேரடியாவோ சரி மறைமுகமாவோ வந்துட்டு இருக்கீங்க அதுல. ஸோ எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு கேள்விகள் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்சர் எஸ். உங்க மனசுக்கு ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு வந்துட்டு இந்த பர்சன் நிச்சயமா படுவாங்க, உண்மையில எனக்கு செஞ்சதுக்கு படுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ப்ரேயர்லாம் அது மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னாலுமே ஆன்சர் இஸ் எஸ். அண்ட் உங்க உள்ளுணர்வு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லிச்சுனாலுமே அதுக்குமே எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து ஏஞ்சல் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஞ்சல்ஸோடைய ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா எஸ். ஸோ திங்க் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அதாவது உங்க லைஃபுக்கு நான் சொல்றது. ஃபைனல் கார்டு என்ன ஒரு மெசேஜ். ஆனா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா? சரி உங்களோட சைலன்ஸ் அங்க அவங்க கிட்ட ஒர்க் ஆகுதுங்கிறீங்க, ஆனா ஏதாவது ஒரு விஷயம் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சான்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் இங்கெல்லாம் அந்த நிறைய அடி வாங்கின புதுசா ஒரு இடத்துக்கு இந்த உங்களை விட்டுட்டு போனாங்கல்ல, இங்கெல்லாம் நிறைய அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. பட் ஸ்டில் ஒரு ஹோப் இருக்கு அவங்களுக்கு உங்க மேல. ஆனா அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்துக்கு என்ன தெரியுமா பயப்படுறாங்க, உங்ககிட்ட பேசக்கூடாதுங்கிறது இல்லை, பட் ஆனா இவ்வளவு நாள்ல தெளிவாயிட்டீங்களோன்ற ஒரு பயம் இருக்கு. உங்களோட அந்த உங்க ரெண்டு பேத்துக்குமான அந்த கேப், உங்களோட அந்த சைலண்ட் எல்லாமே நீங்க தெளிவாயிட்டீங்களோ இல்ல உங்களுக்கு பின்னாடி வேற யாரோ இருந்து சொல்லி கொடுத்து உங்களை தெளிவாக்கி வச்சிருக்காங்களோங்கிற ஒரு பயம் இருக்கு, ஒரு யோசனைகள் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு ஹோப் மட்டும் தான் வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் அடியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ஹோப்பே ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். பைல் நம்பர் 3. ஸோ ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் வந்து புரியும். அண்ட் இன் பிட்வீன் ஏஞ்சலோட மெசேஜஸ் அண்ட் என்ன விஷயம் அவங்கக்கிட்ட இருந்து வருது பார்ப்போம். Pile number okay, pile number 3. Pile number 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு ரிக்ரெட் இருக்கு அவங்களுக்கு உங்க விஷயத்துல. அது என்ன அப்படின்னா வந்து உங்களை ஏமாத்தின விதம் வந்துட்டு அதை நினைச்சு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்போ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்கள ரொம்ப பிளைண்டா நம்பியிருப்பீங்க, அவ்வளோ இன்னசென்ட்டா நம்பியிருப்பீங்க. ஆனா அவங்க தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் வந்து உங்க விஷயத்துல வந்து எல்லா பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு வந்து இப்ப நீங்க நோ கான்டாக்ட்ல நிக்கிறீங்கனாலுமே அது வரைக்குமே பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களுடைய இந்த சைலண்ட் வந்துட்டு அவங்க தெரிஞ்சு பண்ண அந்த தப்பை சம்டைம்ஸ் ரிக்ரெட் பண்ண வைக்குது, யோசிக்க வைக்குது. அவ்வளோ தூரம் நம்ம போய் பண்ணியிருக்க தேவையில்ல,
அப்படி போய் நம்ம ஹர்ட் பண்ணியிருக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போவுமே அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட பேசணுன்ற ஒரு தாட் இருந்தாலும் கூட அவங்களுக்கே அவங்களோட அந்த குற்ற உணர்ச்சியா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, நீங்க பேசுவீங்களோ பேச மாட்டீங்களோ, நீங்க திட்டுவீங்களோ அப்படிங்கிறத தாண்டி இவ்வளவு பிளான் பண்ணி நம்மளை நம்பின ஒரு பர்சனை இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி கஷ்டப்படுத்தி ஏமாத்திட்டோமே அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு ரொம்ப ரிக்ரெட்டை கொடுக்குது. அதுவே வந்து பேச விடாம வந்துட்டு தடுக்கிற மாதிரி இருக்கு. அவங்க வந்து உங்க விஷயத்துல பைல் நம்பர் 3 முழுமையா நிறைய விஷயங்கள் விட்டுட்டு போனாலும் சரி, உங்களை அண்ட் ஒரு சில விஷயங்கள் அவங்க சண்டை போட்டு நிறைய நடந்தாலும் சரி, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சில நல்ல மெமரிஸை எடுத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இங்க தெரியுது நல்லாவே. ஆனா இவ்வளவு நாட்கள் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி லைக் நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. டிஸ்டர்ப் அப்படின்னா வந்துட்டு மெசேஜ் பண்றது, எனக்கான நியாயத்தை கொடு, பதில கொடுன்னு கேட்கறது, இல்லை ஏதோ ஒரு வழியில அவங்க கிட்ட வந்துட்டு அந்த அட்டென்ஷனை வாங்க போராடுறது. ஸோ ஏதாவது அவங்களை தனிப்பட்ட முறையில் யோசிக்கவே விடாம நீங்க வந்து துரத்திட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருந்திருக்கும், ஒரு கோபமாக தான் இருந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த அமைதி, இந்த சைலன்ஸ், இந்த கேப் இருக்குல்ல, இதுதான் வந்து அவங்க பண்ண தப்பையவே யோசிக்க வைக்குது அவங்கள. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமே அந்த கேப் மட்டும்தான். ஓகேவா? அது வந்து இப்போ நீங்க அவங்க திரும்பி வேணும்னு கேட்குறீங்களோ, இல்லை அவங்க பண்ண தப்ப உணரணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எதுவா இருந்தாலும் சரி, அந்த கொடுக்குற அந்த கேப், அந்த அமைதி மட்டும்தான் அவங்க பண்ண தப்ப அவங்களவே வந்து ரிக்ரெட் பண்ண வைக்கும். அது இப்போ வைக்குது. ஓகேங்களா? இவ்வளோ நாட்கள் மனசுல இருந்துச்சு தான், பண்ண எதுவுமே அதான் சொல்லல, ஒரு சில மெமரிஸை எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க மறக்க கிடையாது. பட் ஆனால் அது யோசிக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்கணும்ல, அதுதான். இப்போ இவ்வளோ நாட்கள் வந்து நீங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து டிஸ்டர்ப் மாதிரி பண்ணிட்டே இருந்திருப்பீங்கல்ல, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். ஆனா இப்போ நம்மளை ஒருத்தவங்க தொடர்ந்து நம்ம கிட்ட பதில் கேட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க, ஆனா இப்போ அந்த நபர்கிட்ட இருந்த ஒரு ரியாக்ஷனும் வரலையே, ஏன் அவங்க அமைதியா இருக்காங்க? இப்போ எதனால திடீர்னு ஆஃப் ஆனாங்க, எங்க சைலண்டா போனாங்க? ஸோ இந்த மாதிரி யோசிக்க வைக்குதாங்க, அவங்களவே நிறைய தாட்ஸை கொண்டு வருது. ஸோ மறைமுகமாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி நினைக்கிறாங்க, உங்களை பற்றி யோசிக்கிறாங்கங்கிறது அர்த்தம் இங்கே. ஓகே, பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பர்சனே வந்து அப்பா இனிமேல் உங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது, இனி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஆனால் அது முடியலை அப்படிங்கிறதே அவங்களுக்கு இப்போதான் தெரியுது. அவங்களோட ஓன் மெமரிஸே அதுக்கு குட் பை இன்னும் சொல்லலை. அதாவது உங்க விஷயத்துக்கு இன்னும் குட் பை இன்னும் அவங்களே சொல்லலை. ஓகே, ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஸோ இன்னொரு சான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க பண்ண தப்ப சரி பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும். ஆனால் அது இப்போ கிடைக்குமாங்கிறது வந்து டவுட்டு தான். ஏன்னா அந்த பர்சன் இன்னும் வந்து லைஃப்பில் ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு வரலை. ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து செட்டில் பண்ணலை லைஃப்பில் இன்னுமே. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஒரு சில முடிவுகளை வந்து எடுப்பாங்க லைஃப்பில். அந்த பிளான்லாம் வச்சிருக்கலாம். அதில் உங்களோட முடிவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே வந்துட்டு அப்போ வரும். அதில் ஏதாவது ஒரு முடிவுகள் வந்துட்டு எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களோட ப்ரேயர்ஸ் கொடுக்கும். நீங்க பண்ற அந்த மேனிஃபெஸ்டேஷன், கேட்குற அந்த ஜஸ்டிஸ் வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த இடத்துக்கு அவங்க வரணும், அதுதான் ஒரு பாயிண்ட். ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க? ஸோ இந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ஓகே, இந்த கார்டு ஜம்ப் ஆகி விழுந்துருச்சு. ஐ டேக் திஸ். ப்ரொடெக்ஷன். எஸ். ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ஷன் அப்படின்றதே வந்திருக்கே. ப்ரொடெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். லைஃப்பில் எதை பார்த்தும் பயப்படாதீங்க. யூ ஆர் வெரி ப்ரொடெக்டட். டிவைன் ஏஞ்சல் சைட்லேருந்து அவ்வளோ ப்ரொடெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு
நீங்கள் நிறைய நல்லது செஞ்சுருப்பீங்க. நான் செஞ்ச அத்தனையுமே வேஸ்ட்டாக போயிடுச்சா, நான் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சானா கிடையாது, நிச்சயமாக கிடையாது. உங்களோட எல்லா ஹார்ட் ஒர்க் எல்லா விஷயமும் வேஸ்ட்டாக போகாது. ஆனால் அது உடனுக்குடன் ரிப்ளை வரணும், ஆன்சர் வரணும்னு கேட்காதீங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம், யூ ஆர் ப்ரொடெக்டட். ஸோ பயப்படாதீங்க. லைஃப்பில் இந்த நபர் இல்லைன்னா என் வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளோதான் இவ்வளோதான்ற மாதிரி யோசனைகளே வேண்டாம். உங்களுக்கான லவ்டு ஒன்ஸ் எல்லாமே இருக்காங்க, உங்களை அழகாக பார்த்துக்கிறதுக்கும் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு அந்த ஒரு மெசேஜ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு கொடுக்குறாங்க. சாரி, பைல் நம்பர் 3, சாரி. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து ஏஞ்சல்ஸுடைய சப்போர்ட் அண்ட் கைடன்சஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு கிடைக்கும். பைல் நம்பர் 3க்கு நீங்கள் தொடர்ந்து ஏஞ்சல் நம்பர் பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா வந்து உங்களோட எல்லா ப்ரேயர்ஸ்க்குமான ஆன்சர்ஸ் இருக்கு. ஆனால் டைமிங்னு ஒன்று இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கும், ஆனால் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? பைல் நம்பர் 3. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பர்சனுக்கு வந்து உண்மையான ஃப்ரீடம் எங்கேயோ கிடைச்சதுன்னு நினைச்சாங்கன்னா கிடைக்கல, உண்மையிலே கிடைக்கல. அவங்க அதை தேடிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ உண்மையிலே தேடிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களை இப்போ வந்து கட்டி போட்டு வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பயம், ஒரு பிலீஃப், இல்லைன்னா இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு ஸ்ட்ராங்கா. பைல் நம்பர் 3. ஆனால் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்னும் ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட் மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. இது வந்து ஒரு, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து வர மெசேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்க 2 பேரோட அந்த பாண்டிங்லயும் சரி, அந்த பர்சன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் சரி, எதுவுமே ஒரு கம்ப்ளீஷன்ங்கிறது இல்லை. சரி, இப்போ உங்ககிட்ட சண்டை போட்டு எந்த காரணத்துக்காக பிரிஞ்சு போனாங்களோ அட்லீஸ்ட் அதையாவது செஞ்சு முடிச்சிருக்கணும். இதுக்கு தான் சண்டை போட்டேன், இதுக்கு தான் பண்ணேன், இதுக்கு தான் வந்து பிரிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு போனா கூட அதையாவது நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கணும். அதுவும் காணும். ஸோ எல்லாமே வந்து அப்படி இப்படி ஸ்டக் ஆகி நிற்கிது. உங்களை விட உண்மையிலே இது ரியல் சேலஞ்சு அந்த பர்சனுக்கு தான் இருக்கு. அவங்க தான் ஏகப்பட்ட சேலஞ்சஸோடு சுத்திட்டு இருக்காங்க இப்போ. ஆனா அவங்களுக்கு வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோல போகுதுங்க. அதாவது ஒரு காத்தோட வேக, இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்க, இப்போ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா காத்தோட வேகத்துக்கு நம்மளை மீறி வந்து அப்படியே நகருவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இப்போ லைஃபோட அந்த ஃபோர்ஸில் அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் வந்து அவங்க பிளான் படியெல்லாம் நகரல, பட் ஆனால் போகிற போக்கில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க லைஃபோட ஃபோர்ஸில். அது ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்களை குழப்பத்தில் நிப்பாட்டிடும். ஏன்னா இப்போ இந்த பர்சன் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி போனாங்க அப்படின்னா ஓகே, பட் ஒரு ஃப்ளோவில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லாக் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அப்படியே ஒரு குழப்பமாக இருக்குது. பைல் நம்பர் 3 இப்போ உங்களோட விஷயமும் சரி, அவங்க எடுத்த டெசிஷன் எல்லாமே ஒரு குழப்பத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுட்டாங்க அவங்களே. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.